ஹாய் வணக்கம். பொங்கல் ப்ரிப்பரேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் என்னோட சேனல்ல. அதாவது வந்து நாளைக்கு காலையில பொங்கலுக்கு வடை, உளுத்த வடைலாம் சுடுறதுக்கு நான் இன்னைக்கே மாவெல்லாம் அரைச்சி எல்லாத்தையும் வந்து ஃப்ரீசர்ல வந்து நான் வச்சுட்டேன். ஸோ அப்பதான் நாளைக்கு காலைல ஈஸியா இருக்கும்னு. ஸோ இதுதான் வந்து வடை மாவு. வடை வந்து மாவு வந்து நான் கொஞ்சம் மையா அந்த மாரி தான் அரைப்பேன். அப்பதான் நீங்க சுடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். பல்லுக்கும் வலிக்காது. ரொம்ப ருசியா இருக்கும். அப்புறம் உளுத்த வடை காலையிலே எழுந்தோனயே காலைல 4 மணிக்கு எழுஞ்சிட்டு உளுத்த வடை ஒரு பக்கம் பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பாயாசத்துக்கு துவரம் பருப்பை வந்து வேக வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் வடை தான் ரொம்ப நாள் பிறகு இப்போ தான் வந்து அந்த வடை வந்து போடவே கற்றுக்கிட்டேன். அப்புறம் இது வந்து பருப்பு வடை. ஸோ பருப்பு வடை ஈஸி தான். தட்டி தட்டி நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறம் பாயாசம் எல்லாம் ரெடி ஆனோன்னா பாயாசத்துக்கு வந்து முந்திரி பருப்பும் வந்து கிஸ்மிஸ் பழமும் வந்து நல்லா நெய்யில் வறுத்து அதில் வந்து கொட்டிட்டேன். இப்போ பாயாசத்தோட வேலை முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி வடையோட வேலையும் முடிஞ்சிருச்சு. இதான் பாருங்க காலையிலே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். 6 மணிக்குள்ள வடை, பாயாசம், உளுத்த வடை, அப்புறம் வந்து பொங்கு சோறு கச்சாங்கூட நான் செஞ்சுருந்தேன். அப்புறம் புளி சாதமும் நான் செஞ்சுருந்தேன். ஸோ இது எல்லா ஐட்டமும் காலைல 4 மணிக்கு எழுஞ்சேன். 6 மணிக்குள்ளே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 6:10க்கு தான் வந்து பொங்கல் டைமிங்னு சொன்னாங்க. ஸோ நான் 6:05 போல் பாலை ஊற்றி கொதிக்க போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் புளி சாதத்தை வந்து பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது. அப்புறம் அதேமாதிரி பாயாசத்தை வந்து கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன். குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்கவுங்க அளவான ஒரு இதில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பொங்கல் பானை வந்து பால் சூடு ஏறிட்டோன்னே வெயிட் பண்ணுறேன். அவ்வளோ நேரம் நின்று வெயிட் பண்ணுறேன். பொங்குமா பொங்குமா பொங்குமான்னு. ஏன்னா பால் கொஞ்சம் கூட தான் ஊற்றிருக்கேன். எனக்கு கூட ஊற்றினா தான் அது பொங்கிக்கிட்டு மேலே வரும். ஸோ எந்த பக்கத்தில் வந்து ஊற்றுதுன்னு அது ஒரு ஆர்வம் வேறு. அதுக்கப்புறம் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நான் சூடு ஏற்றினோன்னே அடுப்பு அனலை கொஞ்சம் ஏற்றினோன்னே பொங்க பானை வந்து மேலே வரைக்கும் வந்துருச்சு. பொங்க பானை மேலே வரைக்கும் நுரை வந்துருச்சு. அடுத்து என்னது வெயிட்டிங் தான். அப்புறம் வெயிட்டிங் பண்ணி நமக்கு வந்து தை மாதம் பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்து நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அதே மாதிரி சூரியன் உதிக்கிற இடத்துல வந்து ஊற்றல, அதுக்கு பக்கத்தில் ஊற்றிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு லக்கு கிடைக்கணும்னா கிடச்சி தான் ஆகணும். ஓகே. அது பால் பொங்கிட்டோன்னே அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் போட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு அப்புறம் மற்ற ஜாமான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அம்மாட்ட கொடுத்துட்டேன். அம்மா தான் வந்து சாமி கும்பிட்டாங்க காலையில். சாமி கும்பிட்டுட்டு அவங்க தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க காலையில். அவங்க இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் பொங்கலை சாப்பிட்டுட்டு 2 பேரும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்புறம் நான் வந்து கிளம்பிட்டேன். எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு சாப்பாடு வேலை இடத்துல கொடுக்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் ரெடியாகி கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து என் வீட்டுக்காரரும் கிளம்பியிருக்கிறாரு. இப்போ இன்றைக்கி டே வந்து சூப்பரான ஒரு டே. மார்னிங் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இன்றைக்கி. அது என்னான்னு தெரில. வருஷத்தில் பண்டிகை நம்ம கொண்டாடுறோம்ல, அதனால கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா சாப்பாடும் வந்து ருசியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு நிறையா ஃபீட்பேக் இன்றைக்கி. ஸோ நிறையா பேர் பொங்கல் சோறு சாப்பிடாம இருப்பாங்களே அவங்களுக்காக. ஸோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.